இப்போ போப்பண்ணா சார் கிரவுண்ட செட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் பேசுறது நல்லா இருக்கும்னு தமிழ்நாட்டுக்கு வரீங்க. சரி, போப்பண்ணா ஐயா சொன்ன மாதிரி அரித்மெட்டிக் வந்து தமிழ்நாட்டுல வந்து அவர்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அரித்மெட்டிக், கெமிஸ்ட்ரி எல்லாமே ரெண்டுமே கடந்த கால தேர்தல்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல டிஸ்பியூட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா பல தேர்தல்கள்ல அவர்கள் கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைந்திருக்கிறார்கள். ஆனா இந்தியா லெவல் அரித்மெட்டிக் எடுத்து பாத்தீங்கன்னா அது சுத்தமா அவர்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்ற சூழ்நிலை. சூர்யா, நீங்க தமிழ்நாடே பேச மாட்டீங்க. வந்துடுறேன். செம்மலை கூட உங்களுக்கும் உள்ளடக்கி ஒரு வெற்றி இருக்கும்னாரு. ஆனா நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க சார். பதில் சொல்லிட்டு இப்போ 10,000 கிலோமீட்டர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து நடந்தாரு, மக்களை சந்திச்சார், அவ்வளோ நேசிச்சாங்க அப்படின்னு போப்பண்ணா ஐயா சொல்றார். 10,000 கிலோமீட்டர் நடந்து கூட அந்த எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ராகுல் காந்தி எங்களுடைய பிரதமர் வேட்பாளர்னு அறிவிப்பதற்கு தயங்குறாங்க. அப்போ ராகுல் காந்தி அவர்களே அவர்கள் கூட்டணி கட்சிகளே ஏற்றுக்கொள்ளாத போது மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ப்ரீமெச்சூர் ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன்.